ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் ஜெயரன், ஏஎம்எஃப்ஐ ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், க்ளோட்பிட் ட்ரேட். இதை பற்றி இந்த ஃபேக்கான வெப்சைட்டை பற்றி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வரீங்க. ஸோ செப்பரேட்டாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கான வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் இந்த பசங்க என்ன நடந்தது நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸை அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜாக வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ஸ் மெசேஜ் ஃபுல்லாக கேளுங்க. எதுக்காக இதை கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்கும் இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது. ரொம்ப மோசமாக வந்து இந்த ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ல வந்து நம்ம மாட்டாமல் இருக்கணும். சப்போஸ் மாட்டினாலுமே அதை எப்படி கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பாருங்க. வாங்க இந்த பர்சனோட ஆடியோ வந்து கேட்கலாம். இது க்ளாட்பிட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்கான ஸ்கேம், ஃபேக்கான ஒரு ட்ரேடிங் ஸ்கேம் பற்றின அவேர்னஸ் வீடியோ இது. இவங்க என்ன மாதிரி கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது ஒரு ஃபீமேலும் அவங்களுடைய மாமா அப்படிங்கிற கேரக்டர் தான் அவங்க என்டர் ஆகுறாங்க. இவங்க வந்து ஒரு மேட்ரிமோனி ப்ரொஃபைல் உருவாக்கிக்கிறாங்க. வேறு ஏதாச்சும் வந்து பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபைலோட ஃபோட்டோவை காப்பி பண்ணி அதுக்கு வந்து ஃபேக்காக இவங்களே டீட்டெயில்ஸ் கொடுத்து அதை ஒரு அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இவங்க மெசேஜ் பண்ணுறாங்க மற்ற ப்ரொஃபைல்ஸ்க்கு, இல்லாட்டி வேறு யாராச்சும் ரிப்ளை பண்ணுற ப்ரொஃபைல்ஸ்க்கு இவங்க வந்து ஒரிஜினல் மாதிரி காமிச்சிக்கிறாங்க. எடுத்தோடனே இவங்க வந்து பார்க்கும்போது ட்ரேடிங் பற்றி பேசுறது இல்லை. ஒரு 1 வீக் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரியும் ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணுற மாதிரியும் பேசி ஃபஸ்ட்டு மயக்கிக்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸே பார்த்தோம்னா, ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இறந்து போயிட்டாங்க. நான் வந்து பார்க்கும்போது பெங்களூர் இல்லை கர்நாடகா அந்த மாதிரி கொஞ்சம் ரீச் ஆக முடியாத பிளேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எனக்கு காமிச்சிக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்க்கும்போது ஒரு அசிஸ்டன்ட், டெவலப்பர் அசிஸ்டன்ட் இல்லை சாஃப்ட்வேர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கும்போது ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ் ஃபோட்டோஸு, ஒர்க்கிங் ஃபோட்டோஸு, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது மற்ற ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைல்லேருந்து எடுத்து காப்பி பண்ணி அது அவங்க அக்கௌண்ட் மாதிரி காமிச்சிக்கிறாங்க. இதில் நம்மக்கிட்ட 1 வீக் வந்து பார்க்கும்போது அந்த ப்ரொஃபைலில் எல்லாம் பேசி அவங்கள மயக்கினதுக்கப்புறமா, இந்த மாதிரி எங்கள் மாமா ஒருத்தங்க இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு நல்லா பேசி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க நம்ம படத்தில் பார்க்குறத விட ரொம்ப மோசமான ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. அது எப்படி நம்ப வைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ட்ரேடிங்க்கு ஆசை காட்டுறப்போ ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஏமாற்றி நமக்கு ப்ராஃபிட் வர மாதிரி காமிச்சிடுறாங்க. அது அவங்களே வந்து பார்க்கும்போது அமௌண்ட்டையும் கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஒரு ரூ. 1000 போட்டோம்னா ஒரு 3000 வர மாதிரி, 5000 போட்டால் ஒரு 7000 வர மாதிரி நம்மகிட்ட வந்து காமிச்சிக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பார்க்கும்போது நம்ம நம்ப வைக்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சைன் வாங்கி பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த க்ளாட்பிட் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரிஜினலாக காட்டுமோ அந்த அளவுக்கு ஒரிஜினலாக காமிச்சு நம்மக்கிட்ட வந்து பார்க்கும்போது நம்ம நம்ப வைக்கிறாங்க. நம்ம அதில் வந்து அப்ளிகேஷன்ஸில் சரி அந்த அந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஆப் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட் மட்டும் தான் இருக்குது. அதில் நம்ம அமௌண்ட்டு போடுறதுமே வந்து பார்க்கும்போது அஃபிஷியல் வெப்சைட் நம்ம போட மாட்டோம். ரேண்டமாக ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுவும் எல்லாமே டம்மி அக்கௌண்ட் தான். அந்த அக்கௌண்ட் நம்ம திரும்பவும் பேசவும் முடியாது. வேறு வேறு ரேண்டம் அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது நமக்கே வந்து பார்க்கும்போது திரும்ப வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஃபஸ்ட்டு 2, 3 ப்ராஃபிட் மட்டும் நம்ம காமிச்சிட்டு 3வதுலேருந்து ஆரம்பிச்சிடறாங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து பார்க்கும்போது 30% நம்ம கமிஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 10,000க்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் வருதுன்னா அதில் 3000 நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10,000 ஆரம்பிக்கிறது லேக்ஸ் கணக்கில் அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறப்ப அந்த கமிஷன் பேசிஸ் நம்ம இப்படி கொடுத்துக்கிட்டே வரோம். அது கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கமிஷன் மொத்தம் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த மொத்த அமௌண்ட்டும் வந்து கொடுக்க முடியும், மொத்த அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணிக்க முடியும்னு சொல்லி நம்ம நம்ப வைக்கிறாங்க. அதுக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கும் நம்ம தனியாக வந்து 30% நம்ம வந்து பே பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும், நம்மளை நம்ப வச்சு அதில் பே பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இது எப்போ நமக்கு ஸ்கேம்னு தெரிய வரும்னு பார்த்தோம்னா, வித்ட்ரா அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம ரொம்ப நாள் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பார்க்கும்போது வராது. அதே மாதிரி இதில் நம்ம காண்டாக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான் இருக்கும். நம்ம அவங்களால கால் பண்ணி பேச முடியாது. ஒன்லி வந்து வாட்ஸ்அப் சேட் மட்டும்தான். அதுவும் வாட்ஸ்அப் ஆடியோ கால் கூட எப்பயாச்சும் தான் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன ஒரு மேஜரான ஒரு ஸ்கேம்னு பார்த்தோம்னா, அவங்க நம்மளை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு செடியூசிங்காக பேசணுமோ, எந்த அளவுக்கு மயக்கி பேசணுமோ, எந்த அளவுக்கு நம்ப வைக்கிற மாதிரி பேசணுமோ, அந்த அளவுக்கு வந்து நம்புற மாதிரியே நம்ம பேசுவாங்க. அது வந்து சுத்தமாக நமக்கு வந்து ஸ்கேம்னே நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது ரியாலிட்டியாக பேசுவாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. ஆனா இவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த க்ளாட்பிட் ட்ரேடுங்கிற வெப்சைட்டு இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்பா இல்ல, மாமா இருக்கிறாங்க, யுஎஸ்ல இருக்கிறாங்க, தண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க,
அம்மா இருக்கிறாங்க, நான் பெங்களூர், கர்நாடகா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காமனான ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டு எல்லா பக்கமும் இப்போ ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கேமை நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலுமே, அவங்க பேசி மயக்கிறதுல வந்து பார்க்கும்போது நம்ம மயங்கிடுறோம். ஓகே, இந்த ஆடியோ வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப பிளான் பண்ணி இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒருத்தர் 2 பேர் இல்ல. நம்ம இது வரைக்கும் மொபைல் நம்பர்ஸே வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சைபர் கிரைம் வரைக்கும் போயிருக்கு. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் போயிட்டு நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் நீங்க யாராச்சும் இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டி சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உடனே நீங்க எவ்வளவு பேர் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அப்பதான் அந்த ஸ்டெப் வந்து இன்னும் ப்ராசஸ் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீல் பண்ணீங்க, இந்த மாதிரி வந்து ஏமாந்துட்டோம், இது எப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து மூடி மறைக்க தான் பாக்குறீங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி மறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க வந்து வளர்ந்துட்டே போவாங்க. ஸோ சீக்கிரமா போயிட்டு நீங்க உங்க கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்கமிங்ல இந்த மேட்ரிமோனி மட்டும் இல்ல, நிறைய பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிமோனி மூலியமா தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க இதுன்னு இல்லை, எங்கேயுமே வந்துட்டு நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் ஆகுதுனாவே அது வந்து ஸ்கேம் தான். அந்த மாதிரி வந்து யாராலையுமே வந்து சம்பாதிக்க முடியாது. பணத்தை ஆசை காமிச்சு உங்களை வந்து இந்த ட்ராப்ல விழ வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ல போய் நீங்க வந்து மாட்டாதீங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஒரு குரூப்லாம் இருக்கும், கண்டிப்பா அதுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்கேம்ல வந்து மாட்டல சரி, பட் உங்களோட ரிலேட்டிவோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாருமே இந்த ஸ்கேம்ல வந்து மாட்டக்கூடாது. ஸோ இந்த வீடியோவை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்துட்டு நிறைய பேரை போய் ரீச் பண்ணும். ஏன்னா நான் இப்போ வீடியோ போட்டு எனக்கு ஒன்று ஒரு ஆறுதல்லாம் 2 பேரை வந்து நான் வந்து காப்பாத்திருக்கேன். 2 பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசிருக்கு, நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கு. ஐ மீன் அந்த வெப்சைட்டோட லிங்க் மட்டும் தான் சென்ட் பண்ணிருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நேமை காப்பி பண்ணி கூகுள்ல போய் சர்ச் பண்ணிருக்காங்க. அதோட ரிவ்யூ வந்து எடுத்திருக்காங்க. ரிவ்யூ எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ரீசெண்டா தான் அப்லோட் பண்ணோம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்லயே வந்து வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோவை பார்த்த உடனே தான் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்கேம்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னையே வந்து அவங்க வாட்ஸ்அப்ல வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது, என்னை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ உங்களை எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணாலுமே நீங்க இந்த மாதிரி ட்ராப்ல வந்து மாட்டாதீங்க. நிறைய பேசுவாங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு வாங்க, அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் நம்பாதீங்க. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாமோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் யாருமே வந்து அட்வைஸே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி யூஎஸ் மாமா ட்ராமாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க அண்ணனா இருக்கட்டும், அவங்க பெரியப்பாவாக இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், நீங்க வந்து நம்பாதீங்க. இது அவங்க வேணும்னா நம்பிக்கிட்டோம், உங்களுக்கு தேவையில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட மேரேஜுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்மளோட மேரேஜுக்கு வந்து கேஷும் போய் வந்து நம்ம வந்து டபுள் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அப்படி ஒரு பொண்ணே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பி கேர்ஃபுல், ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. இந்த மேட்ரிமோனி மட்டும் இல்ல, எந்த இடத்துலயுமே வந்து உங்களை வந்து ஸ்கேம் பண்றாங்கன்னு டவுட் இருந்தா கண்டிப்பா அதை ஒரு ரிவ்யூ வந்து செக் பண்ணுங்க. ஒரு 4 பேர்கிட்ட வந்து கேளுங்க. கேட்டுட்டு அப்புறமா அதை ஸ்டெப்பை வந்து எடுங்க. அகைன் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்போஸ் ஆல்ரெடி இந்த ட்ராப்லயோ இந்த ஸ்கேம்ல மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸை நான் வந்து ஒரு ஆர்டிக்கலா மேக் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டிக்கலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த மாதிரி நீங்க போயிட்டு ஆன்லைன்லயே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை நான் நேராக போய் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க வந்து தாராளமா போகலாம். நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ப்ரூஃபுக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நீங்க எந்த பேமெண்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாதான் அவங்க அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க கண்டுபிடிச்சாலுமே அந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்றதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இதை கேர்லெஸ்ஸா விடாம கண்டிப்பா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வந்து பார்ப்போம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், இதுல பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க போட்டோஸோ, அதே மாதிரி முக்கியமான விஷயம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களோட போட்டோ, ஃபேமிலி போட்டோஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க தான் நம்பி நான் உங்ககிட்ட வந்து காமிக்கிறதுமே வந்து பயமா இருக்குது. ஏன்னா எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஏமாந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணும் போது என்னோட டீட்டெயில வந்து நான் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். போட்டோவா இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணணும் அவங்களுக்கு. நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ண ஏமாந்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட டீட்டெயில் எடுத்து இன்னொருத்தர்கிட்ட வந்து ஏன் ஏமாற்ற மாட்டாங்க? அதுக்கு டவுட்டா இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். நீங்க ஆல்ரெடி ஏமாந்தாலுமே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு இன்னொருத்தர் ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த பொண்ணு கிட்ட நம்ம வந்துட்டு நீ தானே நான் கன்ஃபார்ம் பண்ணணும், நீ ஏதாச்சும் ப்ரூஃப் அனுப்பு அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த பொண்ணோட ஆதார் கார்டை வந்து மார்பிங் பண்ணி இந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்காங்க நிறைய பேருக்கு.
ஸோ அப்போ எங்க ஒர்க் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு எங்கேயோ ஒர்க் பண்ற மாதிரி ஐடி கார்டெலாம் போட்டுட்டு இருக்க மாதிரி வந்து அனுப்புறாங்க. இதை வந்து மேபி ஈஸியா அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தே கூட எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல யாரோட ஐடியாவானா இருக்கலாம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா எல்லாரோடுமே அவங்க லைஃப் ஸ்டைல வந்து ஷேர் பண்றாங்க. அவங்களோட எல்லா ஃபோட்டோஸும் வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. எங்க ஒர்க் பண்றாங்க, என்ன பண்றாங்க, காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்றாங்கன்ற மாதிரி மொத்தத்தையுமே வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த டீட்டெயில வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களை வந்து நம்ப வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Dhyalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme related documents carefully. Please verify official details before acting.